வணக்கம் நண்பர்களே. இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபைபரில் தாங்க வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த D15 பிகாஸில் வரக்கூடிய இந்த ஸ்கூட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் பாடி. இந்த ஸ்கூட்டர் வந்து ரேஞ்சு கேட்டிங்க அப்படின்னா 115 வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு போகும்னு சொல்கிறாங்க. ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளே வந்து யூஸ் பண்ணலாம் போலயே. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பிளாங்காக வந்து நம்ப வேணாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். உண்மையிலே 115 வந்து போகுதா ஓட்டி பார்ப்போமே. சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து லைவாக நான் வந்து ஓட்டி பார்த்து உண்மையிலே எவ்வளோ போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ரேஞ்சோட ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் குளோபலுங்க. ஆர்ஆர் கேபிள்ஸும் வந்து இவங்களோட தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேபிள் தான் வந்து டாப் கம்பெனி கேபிள் மேனுஃபேக்சரில். எல்லா எலக்ட்ரீஷியனுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ஆர் கேபிள்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்போ வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்லேயே வந்து வந்திருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 100% வந்து மேட் இன் இந்தியா. பேட்டரி உட்பட எல்லா ஸ்பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்பேர்ஸ் டிலே அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது. அடுத்தது வந்து வண்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு போயிடுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எலக்ட்ரிக் வண்டிகளை இல்லாத அப்படி என்ன பெரிய விஷயம் வந்து இந்த D15 வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் பாடிங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ஃபைபர் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மெட்டல் பாடி அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து உடையாது. லைஃபும் வந்து நல்லா வரும், ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். முதல் விஷயம். அடுத்தது மார்க்கெட்டில் இன்னைக்கு இப்போ மார்க்கெட் கண்டிஷனுக்கு நல்ல குவாலிட்டியான நல்ல காஸ்ட்லியான செல்ஸ் தான் இந்த வண்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 21700 இந்த செல்லு தான் வந்து இந்த வண்டியில் இருக்கு. இப்போ இந்த செல்லு தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் அப்படின்னாலே வந்து டெஸ்லா தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். டெஸ்லா கார்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் செல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே செல்லை தான் பார்த்தீங்கன்னா D15 இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 லேயர் காப்பர் கோட்டிங்கும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து சிங்கிள் லேயர் டபுள் லேயர் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் கோட்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து அலுமினியம் கேசிங் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய் தான் வந்து கொடுக்குறாங்க. பியூர் அலுமினியம் வந்து யாருமே வந்து கொடுக்கறது கிடையாது. பட் பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அலுமினியம் கேசிங் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஊர் வெயிலுக்கு இங்க இருக்க டெம்பரேச்சர் கண்டிஷனுக்கு அலுமினியம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டை வந்து தாங்கும். ஸோ அந்த ஒரு அலுமினியம் கேசிங் இந்த வண்டி பேட்டரியில் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பேட்டரிக்காகவே பார்த்தீங்கன்னா 20 சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த D15 வந்து இருக்கு. நிறுத்து சும்மா அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதனால என்னப்பா ஏன் வந்து அது நல்லது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்கள்லாம் கூட வந்து அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்கிறதுனால என்ன அப்படின்னா வெளில இருக்க ஹீட்டு உள்ளே போகாதுங்க. இப்போ வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் வெயில் எப்படி அடிக்கும்னு. நீங்கள் வண்டியை ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக வெயிலே நிப்பாட்டி வச்சுருந்தா கூட வெளியில் இருக்க அந்த டெம்பரேச்சர் அந்த ஹீட்டு உள்ளே போகாது. உள்ளே போய் பேட்டரி வந்து பாதிக்காது. உள்ள பேட்டரி ஹீட் ஆகாது. ஒன்று. இன்னொரு புறம் வந்து பேட்டரி ஹீட் ஆனால் கூட அந்த ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக காற்றோட கலந்து சீக்கிரம் வந்து கூல் ஆகிடும். ஸோ அலுமினியம் கேசிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட அட்வான்டேஜ் வந்து இதுதான். இப்போ நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னாலே வெடிச்சிருமா பேட்டரி வெடிக்குமாங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்ல. ஸோ அலுமினியம் கேசிங்கே 3 லேயர் காப்பர் கோட்டிங் இதெல்லாம் கொடுக்குற வாசி அவ்வளோ சீக்கிரம் பேட்டரி வந்து ஓவர் ஹீட்டும் ஆகாது. அந்த வெடிக்கிற ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த வண்டியில் இருக்க பேட்டரி வந்து வெயில்னால எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஹீட்னால ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். அடுத்தது வந்து மழைனாலையுமே பிரச்சனை வந்து வராதுங்க. ஏன்னா மோட்டாரு பேட்டரி கண்ட்ரோலர் எல்லாமே வந்து IP67 ரேட்டிங். ஸோ அதனால வந்து வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முட்டியளவு தண்ணி கிடையாது. வண்டி ஃபுல்லாகவே வந்து மழை தண்ணியில் வந்து மூழ்கினா கூட நமக்கு வந்து பேட்டரியில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்து வராது. அடுத்தது இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனைஸ்டு மோட்டார். இந்த மோட்டார் தான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு மோட்டாரு. நம்ம டாட்டா அதிகமாக எலக்ட்ரிக் கார்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் அதிகமான கார்கள் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கார்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மோட்டார் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினான விஷயம் வந்து கேன் எனபிள்டு சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேன்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்ட்ரோல்டு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலரு மோட்டாரு பேட்டரி சார்ஜரு எல்லாமே இன்டர்லிங்க்ல வந்து இருக்கும். சின்ன ஃபால்ட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல, நானும் இப்படி தான் கேட்டேன். அப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா
இப்போ அந்த வண்டி வாங்கியாச்சு, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. வெயிலில் போயிட்டு ஒரு 50-60 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டிட்டு போயிட்டேன். திரும்பி அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே போய் சார்ஜர் தூக்கி சொருவுறேன், சார்ஜ் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 50-60 கிலோமீட்டர் நம்ம பெட்ரோல் வண்டியில் போனால் அப்படி இன்ஜின் ஹீட் ஆகும். அந்த மாதிரி பேட்டரி வந்து ஹீட்டில் தான் இருக்கும். அப்போ தூக்கி நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜருக்கு வந்து அதை வந்து கன்வே பண்ணும், பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜர் என்ன பண்ணும் அப்படின்னா 10 ஆம்ஸ் கொடுக்குற இடத்துல வந்து 5 ஆம்ஸாக வந்து குறைச்சி வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து 10 ஆம்ஸா 5 ஆம்ஸாக குறைச்சி கொடுக்கறதுனால நமக்கு ஹீட் அதிகமாகாமல் கூலாக தான் பார்க்கும். ஸோ அதனால வந்து பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகாது. இது வந்து கேன் எலபிள்டு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இதே விஷயம் பேட்டரிக்கு நடக்கிற மாதிரி தான் மோட்டார் இருக்கும். நீங்கள் லாங்லாம் வந்து 60-70 கிலோமீட்டர் வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து மோட்டார் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இதே மாதிரி தான் கேன் எலபிள்டு சிஸ்டம் இருக்கிறதுனால ஓவர் ஹீட் ஆகாமல் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை வந்து பண்ணிக்கும். அடுத்து சார்ஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்பிளே. ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட் வருது, சார்ஜரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டிஸ்பிளேல நமக்கு வந்து ஒரு கோடு காட்டும், எரர் கோடு வந்து காட்டும். அதை வச்சே பார்த்தீங்கன்னா சார்ஜரில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ வந்து இந்த கேன் எலபிள்டு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மற்ற வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவ்வளோ விஷயங்கள் தன்னைத்தானே வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து பல டெக்னாலஜி உள்ளே இருக்கிறதுனால ஒரு சேஃபான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம வந்து D15 வந்து சொல்லலாம். அடுத்தது லிம்ப் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரும் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் வண்டி நான் வந்து வாங்கிட்டப்பா, திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு டவுட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வண்டி எங்கேயுமே நிற்காது. எவ்வளோ பெரிய ஃபால்ட் வந்தாலுமே சரி, ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி வந்து மூவ் ஆகும். வண்டி எந்த இடத்துலையும் ஒரு ஹால்ட் ஆகி வந்து நிற்காது. எவ்வளோ ஃபால்ட் வந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம், இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கோ எங்கேயோ வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த ஒரு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரோல் ஓவர் சென்சாரும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து எந்த எலக்ட்ரிக் வண்டியிலையும் வந்து இப்போலாம் கொடுக்கறது கிடையாது. இதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகும். இது வந்து ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து 16 இன்ச் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய டயர்ஸ், பெரிய வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து நமக்கு கிரிப்புக்கும் நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூட்டர் ஃபீல் இல்லாமல் வந்து ஒரு மினி பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வண்டியோட ஹைலைட்டான விஷயங்கள்னு பார்த்தோம்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இதை தாண்டி இந்த வண்டியை பற்றி இதில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸு, வண்டியோட ஸ்பெக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஓவராலாக வண்டி பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. இங்கே நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண தான். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவோம். ரேஞ்ச் வந்து 115ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தான் போகுதுங்கிறத பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டெஸ்ட்டு இதுக்காக தான் நம்ம வந்து வந்தது. ஸோ வந்து இப்போ நான் வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம், ஒரு 4 மணி இருக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து வண்டி எடுக்கிறேன். ஸோ வண்டி எடுத்தப்போ கிலோமீட்டர் நான் வந்து பார்த்தேன். ஸோ 1280 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் ஓடி இருந்துச்சு. 1280 கிலோமீட்டரில் வண்டியை வந்து எடுக்கிறேன். ஸோ நான் ஓட்டினது பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி தஞ்சாவூர் ஹைவேஸ். ஸோ இதில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். வண்டி எடுக்கிறப்ப ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து மைலேஜ் ரேஞ்ச் வந்து ஒரு 115 அந்த ரேஞ்செலாம் வந்து வரணும்னா கொஞ்சம் எக்கனாமியில் போங்க, ஒரு 40 to 45 அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 115 வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு 40-45 மெயின்டைன் பண்ணலான்னு வண்டி எடுத்துகிட்டு போனால் இங்கெல்லாம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ டிராஃபிக் இருக்க இடத்துல என்னால் 40-45 மெயின்டைன் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க, ஒரு வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே என்னால் வந்து அந்த ஒரு ரேஞ்சை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா 45+ நான் வந்து தேவைப்படுற இடத்துல எல்லா இடத்துலையும் போகல, பட் தேவைப்படுற இடத்துல அந்த மாதிரி வந்து போனேன். அப்புறம் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைவேஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் போனது எல்லாமே வந்து 40-45 அந்த ரேஞ்சில் தான் வந்து போனேன். இதில் 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்கானமி மோடு, இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு. ஸோ அந்த மோடு வேரியேஷன் நான் வந்து பார்த்தேன். எக்கானமியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 வரைக்கும் போச்சு, 50-51 வரைக்கும் வந்து எக்கானமி மோடில் வந்து போச்சு. நார்மலாக சிட்டி ரைடிங்க்கு இது வந்து ஓகேங்க. ஹைவேஸ் இல்லாமல் சிட்டி ரைடிங்க்கு நம்ம வந்து எக்கானமி மோட்லேயே வந்து நம்ம தாராளமாக ரைட் பண்ணலாம். சரி, ஸ்போர்ட் மோடு போட்டு பார்ப்போமேங்கிறப்ப எக்கானமிக்கும் ஸ்போர்ட் மோடுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறப்ப பிக்கப் வேரியேஷன் நமக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஒரு ஹைவேஸில் போகிறப்பையும் ஸ்போர்ட் மோடு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொரு புறம் வந்து ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறப்ப சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும், அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம வந்து ஸ்போர்ட் மோடு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்போர்ட் மோடில் நமக்கு வந்து 60-61 வரைக்கும் வந்து போச்சு. எக்கானமியில் 50-51 வரைக்கும் வந்து நமக்கு வந்து 2 மோட்ஸ் கொடுத்ததுனால வந்து போச்சு. அடுத்து கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பெரிய சீட்டு தான். சீட்டு வந்து நல்லா 2 பேர் தாராளமாக உட்காந்து போகிற அளவுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்து சீட்டிங் வந்து அந்த போஸ்டர் வந்து கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து இருந்துச்சு.
கால் வைக்கிற இடமும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கால் வைக்கிற இடம் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, போதுமான அளவு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஹேண்டில் பார்லாம் இடிக்கலை. நான் கொஞ்சம் ஹைட்டு தான். ஸோ எனக்கு வந்து ஒரு டேர்னிங்ஸ்லாம் கூட வந்து ஹேண்டில் பார் இடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ எந்த ஒரு டேர்னிங்ஸ்லையுமே எனக்கு வந்து காலில் வந்து இடிக்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான சிட்டிங் அந்த ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே இல்லாத ஒரு விஷயம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகங்க. 175 mm வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்கூட்டர்ஸ்லையுமே இந்த அளவு வந்து கொடுக்கல. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து அடி போர்ஷன் வந்து இடிக்குங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ இதே மாதிரி தான் போனேன். ஸோ ஹைவேஸில் போகிறப்ப அந்த கரெக்டாக அந்த 40-45 அதிலே தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ தான் போகுங்கிறத பார்த்துருவோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதில் நான் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் ஒன்று வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் லாங் போகலாமா? இப்போ வந்து ரேஞ்சு 100க்கு மேலே போகுங்கிறாங்க, 115 சொல்லியிருக்காங்க. இப்போ லாங் போகலாமா, ஹைவேஸில் வந்து ஓட்டலாமா அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் வந்து ஹைவேஸில் வந்து போகலாம். ஏன்னா 60, 61, 62 வரைக்கும் வந்து வண்டி வந்து போச்சு. ஸோ ஹைவேஸில் ரொம்ப எனக்கு வந்து ஒரு டல்னஸோ ஒரு போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ 60, 62ங்கிறது போதுமான அளவு, பிக்கப்பும் போதுமானதாக வந்து இருந்துச்சு. இப்போ அந்த பாயிண்ட் லாங் டிரைவ் போகலாமா, கண்டினியூஸாக வந்து ஓட்டலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஓட்டலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக ஓட்டலாமான்னு ஏன் கேட்குறாங்கன்னா, அந்த பேட்டரி எதுவும் வெடிச்சிருமோங்கிற ஒரு டவுட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த வண்டி வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஓட்டலாம். என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கேசிங் நம்மளோட சொன்ன மாதிரி அலுமினியம் கேசிங். இன்னொரு விஷயம் வந்து இது வந்து கேன் எனபிள்டுன்னு ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கேன் எனபிள்டு சிஸ்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வந்து பேட்டரி வந்து ஒரு ஓவர் ஹீட் ஆகுற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து மெசேஜ் வந்து அனுப்பிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிருன்னா, உள்ள இருக்க கூலிங் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதனால வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் அந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்துக்கும். ஸோ அதனால வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஹைவேஸில் வந்து போகலாம். இன்னொரு புறம் வந்து இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா AS 156 சர்டிஃபைடு பேட்டரி கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட்லாம் வாங்கணும்னா ISI முத்திரை பார்ப்போம்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து அந்த AIS சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. பல டெஸ்ட் பண்ணி பேட்டரி வந்து கீழே போட்டு தெர்மல் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த பேட்டரி வந்து வெடிக்காது, சேஃபான பேட்டரி, குவாலிட்டியான பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து தாராளமாக லாங் ரன்னுக்கும் கூட ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் ஷாட்ல நீங்க வந்து போறதா இருந்தாலும் சரி, சிட்டிக்கும் சரி, சிட்டிக்கு பக்கா பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. ஹைவேஸ்ல நான் போகவும் பார்த்தீங்கன்னா அந்த டல்னஸ் இல்லாம என்னால் வந்து ஓட்ட முடிஞ்சிச்சு. பிக்கப் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு சில இடங்கள்ல ஹைவேஸ்ல நான் போறப்ப பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது, நான் ஓவர்டேக் பண்ண போறப்ப அந்த பிக்கப் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அந்த பிக்கப்பும் வந்து போதும். பிக்கப் தேவைப்படுற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்போர்ட் மோட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்போர்ட் மோட் வச்சோன்னா அதிகமான பிக்கப் இருக்கும், ஓரளவு நல்லா ஓட்ட நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இருக்க எலக்ட்ரிக் வண்டியில் தேவையான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு மற்ற வண்டிஸ்லாம் வந்து இல்லை. இந்த D15 வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து போகலாம். இப்போ எக்கானமி மோடில் போனோம்னா எவ்வளோ தூரம் போகலாம், ஸ்போர்ட் மோடில் போனோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டே இருக்கு. நானும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து செக் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தேன். ஸோ இப்படி தான் நான் போனேன். ஒரு 80% வந்து ஃபுல்லாக ஹைவேஸு. அந்த 80%ல் பார்த்தீங்கன்னா 40 to 45 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணேன். மீதி ஒரு 20% வந்து சிட்டிக்குள்ளே, இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போனால் தான் ஹைவேஸ் வந்து வரும். அப்போ இங்கே சிட்டிக்குள்ளே ஒரு 7-8 கிலோமீட்டர் போனேன். ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து சிட்டி, அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்கான இடத்துல இந்த மாதிரி இடங்களில் மட்டும் ஒரு 50 வரைக்கும் வந்து ரீச் பண்ணேன். மற்ற இடங்களில் 40-45 தான் வந்து போனேன். ஸோ இப்படி தான் வந்து ரைட் பண்ணேன். இந்த திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இங்கேருந்து வந்து போயிட்டேன், வல்ல வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுற இடத்துல பார்த்தேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா, உண்மையிலே எனக்குமே ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் தாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறப்ப 115 போகும்னு சொன்னாங்க. பட் பெரும்பாலும் என்னோட தாட்டுமே என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் வண்டி வாங்குறப்ப அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அவ்வளோலாம் போகாது, ஒரு 90 to 100 இந்த ரேஞ்சு போனாலே போதும்ப்பா, நல்ல ரிசல்ட் பாங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் நான் வந்து திரும்ப ஷோரூமில் வந்து நமக்கு வந்து ஓடோமீட்டர் பார்த்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1371 காட்டுச்சுங்க. 1280 தான் வண்டி எடுத்தேன், 1371 காட்டுச்சு. ஸோ இன்னும் எனக்கு சார்ஜ் வந்து இருந்துச்சு, ஒரு 30% வந்து சார்ஜ் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு 91 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஓட்டின பிறகுமே எனக்கு வந்து 30% வந்து சார்ஜ் இருந்துச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் டு எம்டியை கிளிக் பண்ணேன். ஸோ எவ்வளோ கருது அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் வந்து காட்டுச்சுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா
இன்னும் 28 கிலோமீட்டர் நம்ம வந்து போகலாம். நான் ஓட்டி முடிச்சது வந்து 91 சம்திங் 92 அப்ராக்சிமேட்டாக 92 வரைக்கும் வந்து ஓட்டினேன். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வந்து போகலாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் 40-45 தான் வந்து போனேன். அப்போ 40-45ங்கிற எக்கானமியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அவங்க சொல்கிற ரேஞ்சு 115 போகும்னாங்க, 100 தான் போகும் நான் நினச்சேன். பட் எனக்கு வந்து 120 காட்டு 92 போயிருந்தா இன்னும் 28 போகலாம்ங்கிற மாதிரி காட்டுச்சு. அதில் லாஸ்ட் அந்த ஒரு 10% அப்படிங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து வண்டி வந்து போகும். ஸோ ஓவராலாக ஒரு 115 ப்ளஸ் எக்கானமியில் போனால் கண்டிப்பாக அந்த வண்டி வந்து கொடுக்குங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த ரிசல்ட் தான் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணதில் 115 ப்ளஸ் எக்கானமியில் போனால் தாராளமாக அந்த வண்டி வந்து கொடுக்கும். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. எக்ஸாக்டாகவும் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியில் எவ்வளோ தூரம் இருக்கிற சார்ஜுக்கு நம்ம எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பெட்ரோல் வண்டியில் 1 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் போடுறோம், எவ்வளோ தூரம் போகலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். பட் எலக்ட்ரிக் வண்டிங்கிறப்ப அந்த ஐடியா இருக்காது, நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இனிமேல் இந்த D15 வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயம் உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த ஒரு ஃபியூச்சர் உண்மையிலே எனக்கு வந்து செம யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டி வாங்குறப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் வந்து கேட்குறாங்க. அதாவது சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கிறப்ப 2 பேர் வந்து போக முடியுமா, ஒரு பாலம்லாம் வந்து ஏறுறோம் அப்படின்னா வண்டி வந்து இழுக்குதா அப்படி அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி ஓகே, நான் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சேன்ல, ஒரு 92 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டு வண்டி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஒரு 30% தான் வந்து இருந்துச்சு. இதில் போவோம். இப்போ இதில் வந்து பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோ வந்திருப்பேன், பின்னாடி உட்காந்தவரும் 98 இருந்தார். ஸோ ஓவராலாக நாங்கள் 2 பேர் சேர்த்து 188 கிலோ. அதில் வந்து ஸ்போர்ட் மோட் வச்சு நான் வந்து போனேன். அதில் வந்து நார்மலாக ரோட்டில் ஓட்டும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 60 வந்து போச்சு. இங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாலத்தில் ஏற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட் மோடில் வச்சு நான் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து போனேன். அப்போ 30% அப்படிங்கிறது வந்து 20 மாறிச்சு. 20%ல் ஒரு பாலத்தில் வந்து நான் வந்து அவரை வச்சுட்டு ஏற்றுறேன். அப்போயும் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டாப் ஸ்பீடு வந்து போக முடிஞ்சுது. எந்த இடத்துல லேக் வந்து ஆகலை. அதாவது வந்து ஒரு வண்டி 100% இருக்கிறப்ப 2 பேரை இழுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. 20% சார்ஜ் இருக்கிறப்பயுமே எனக்கு வந்து ஈஸியாக வந்து டாப் ஸ்பீடு 60 வந்து என்னால் வந்து போக முடிஞ்சுது. லேக் எங்கேயுமே ஆகலை. வேகமாக போயிட்டு இருக்கேன், டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன், அகைன் அக்ஸலரேஷன் கொடுத்தா கூட எனக்கு வந்து அந்த இடத்துல லேக் ஆகாமல் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆனிச்சு. வெயிட் வந்து 20%ல் கூட நல்லாவே வெயிட் இழுக்குது. பாலத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னால் வந்து போக முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து வெயிட் வந்து 2 பேர் வந்து அப் டு 10% வர வரைக்கும் தாராளமாக ஸ்பீடு வந்து வண்டியில் வந்து குறையாது. அதேமாதிரி அந்த வெயிட் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வந்து வண்டியில் வந்து குறையல, நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா D15ல் வந்து ஆல்ரெடி வந்து 5 கலர்ஸ் வந்து இருக்கு. இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு கிரே கலர் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து 6 கலரில் பார்த்தீங்கன்னா D15 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேரியண்ட்டாக வந்துருக்கு. ஒன்று வந்து ஐ மாடல் ஐ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து இருக்கு. அது வந்து ஒரு பேஸ் மாடலு. ஸோ அதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து 99,999 ரூபாய். அடுத்து வந்து ப்ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு டாப் வேரியண்ட் ஒன்று வந்து இருக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,14,999 ரூபாய். நான் சொல்றது வந்து ஷோரூம் ப்ரைஸ். இந்த D15க்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடி வந்து 48,000 ரூபாய் வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. சப்சிடி போக தான் இப்போ நான் சொன்ன ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டி பார்த்து இதில் கூட எஸ்பெக்ட் ஃபியூச்சர்ஸ் சிட்டிக்கெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போயிட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. நான் வந்து ரேஞ்ச் டெஸ்ட்டை லைவாகவே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டினேன். அவங்க வந்து ஷோரூமில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து 115 ப்ளஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்னுமே கூட வந்து டவுட் வந்துருக்கும், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே, உண்மையில நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில், நம்ம டெஸ்ட் பண்ணது திருச்சி ஷோரூம் தான். பட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீலர்ஸோட நம்பரும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க போயிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்பினது பிறகு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வண்டியை வந்து வாங்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.